விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து நீஷம் இந்த ராசியிலேயே வந்து விருச்சிக ராசிக்காரங்க எங்கேயுமே யாராவது ஒருத்தவங்க அன்பா சாப்பிட்டியான்னு கேட்டா போதும் அங்கே போய் ஏமாந்துருவாங்க. இப்போ இவங்க இந்த மன உளைச்சல்லேருந்து வெளியில வரணும், எனக்கு இது வந்து தேவையில்லாத டிப்ரெஷன் எனக்கே தெரியுது, இருந்தாலும் என்னால் மீள முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம்? அதே நேரத்தில் இன்னொரு சிறப்பான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை யார்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவம் மூலமா நிறைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு, உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் டிப்ரெஷனுக்கு, மேஷராசி நேயர்களுக்கான டிப்ரெஷனுக்கு இவங்க தான்ப்பா காரணம், இதனாலதான் இவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, இந்த ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அது யாரா இருப்பாங்க, அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்க எப்படி வெளியில வருது, முதல்ல இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஏற்படுதுன்றத ஒரு சின்னதா ஒரு லைன்ல சொல்லிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குமான அந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு வந்து இப்போ உள்ள தலைமுறைக்கு ரொம்ப வந்து முக்கியமானது. ஆமா, அதே இது பாருங்க, 75 80லலாம் பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தைனா என்னன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கேன், மூடவுட்டா இருக்கேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, விளக்கு மதிச்சு அடிப்பாங்க. அப்படித்தான் நம்மளாம் அடி வாங்கணும் நாங்கள்லாம். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. ஒரு 4 வயசு குழந்தைங்க முத கொண்டு ஒரு 5 வயசு குழந்தைல இருந்து பார்த்தா எனக்கு மூடவுட்டு சாம் போயிரு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சராசரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள உணவு முறைகள் நிறைய வந்து முன்னாடி உள்ள உணவு முறைக்கு இப்போ உள்ள உணவு முறைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிச்சிருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி எண்ணெயில் வறுத்த சாதத்தையே பாருங்க எண்ணெயில் வறுத்து கொடுக்குறது, இது எல்லாமே பிள்ளைகளுக்கு பாருங்க பல விதத்துலேயும் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே நேரங்களில் முன்பெல்லாம் பார்த்துக்கங்க கூட்டு குடும்பமாக இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் 2 பேர் வந்து வேலைக்கு போனாங்க அப்படின்னா பாட்டி தாத்தா இருந்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க. நைட்டு தூங்குறப்ப கதை சொல்லியே வளர்த்துட்டு வருவாங்க. அப்பதான் நிறைய பாருங்க புராண கதைகள் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அதை அப்போ வந்து ஆழமாவே மனசுல பதிஞ்சிரும். அப்ப அந்த புராண கதைகள்ல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புராண நூலா இருக்கட்டும், எல்லா மதமே பாருங்க மக்களை வந்து வழிநடத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதுக்குடான நேரங்கள் இல்லை. யாரும் பாத்துங்க தனி குடும்பம் தனித்தனியா இருக்கிறதுனால குருவி கூடுல வந்து 6 மாச பிள்ளைகளை கூட பாருங்க டேக்கர்ல வண்டி விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப வந்து பெத்தவங்க வளர்க்கறத விட அதிகமா வந்து வேலை பாக்குறவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளைக்கு அன்பும் இந்த கவனிப்பும் கிடைக்காது இல்ல. அதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதே பாத்துக்குங்க. அதுக்கு மேல இப்ப ஒரு நவீனமான ஒரு பழக்கம் மொபைல் போனு தான். அது ஒரு பேசனாவே மாறிடுச்சு. ஆனா அதோட விபரீதம் என்னன்னு தெரியல. நிறைய வந்து பாதிப்புக்கு ஆளாகி வராங்க. அதுக்குமே பாருங்க இந்த மலர் மருத்துவம் நல்ல ஒரு தீர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 4 வயசு பிள்ளைங்க முத கொண்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல இருந்து மொபைல்ல பாக்குறது சரி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த காலப்போக்கில் வரக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாதி வந்து உருவாயிடுச்சு. இது ஒரு பெரிய வியாதினே சொல்லலாம். அதாவது ரொம்ப வந்து உயிரை கொள்ளக்கூடிய நோய்னா கேன்சர், அதுக்கு மருந்தே கிடையாது. அதை விட ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்கக்கூடியது வந்து இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாராக இருப்பாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க வெளில வராங்க அப்படின்றத பார்த்துடலாம்.
அம்மா இப்போ ஒவ்வொரு ராசிக்குமா மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இது நிச்சயமா ரொம்ப அவசியமான பதிவா இருக்கும். ஏன்னா அழுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றதை விட அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு அந்த மன அழுத்தத்தை, டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய நபர் யாரா இருப்பாங்க, அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வரது? விருச்சிக ராசி நேயர்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களே கமெண்ட் பண்ணட்டும், யாரு உங்களுக்கு அந்த மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அந்த நபர் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சொல்லுங்கம்மா நீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து நீஷம் இந்த ராசியிலே வந்து. ஏன்னா விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதியும் சந்திரன் தான். அவரே தன்னுடைய ராசியில வந்து நீசமாக. ஆமா. அப்ப தன்னுடைய தாய், ஒவ்வொரு விருச்சிக ராசிக்கார்ட்டையும் நீங்க கேட்டீங்கன்னா தாயை பற்றிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வந்து பதிவாயிருக்கும். இதுதான் ஏதாவது ஒரு நெகட்டிவ். அது சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் பார்த்தாங்களும் பாருங்க, இந்த தாய் என்னுடைய அம்மா வந்து இப்படி செஞ்சுட்டாங்க, என் தங்கச்சிக்கு நல்லது பண்ணாங்க, என் தம்பிக்கு நல்லது பண்ணாங்க, ஏன்னா எனக்கு மட்டும் பண்ணிட்டாங்களே. ஒரு சின்ன விஷயமாக, ஏன்னா பிறக்கிறப்பே பாருங்க சனி திசை வந்துடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே நேரத்தில் புதன் திசை வந்துடும். அப்போ வந்து சனி திசைங்கிறது ஒரு 19 வருஷம் வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அவங்க சனி திசை அப்படின்னாலே பாருங்க, அது தாயோடைய சூழல் கூட பாருங்க, அவங்களுடைய குடும்ப நலமும் கொஞ்சம் பாதிக்கப்படும். இந்த விருச்சிக ராசியில ஒரு குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா, ஆனா அந்த தாயோடைய சூழல் வந்து கொஞ்சம் மாறி கடுமையான உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, சரியான அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது, இப்படியே அவங்களுடைய சூழல் இருக்கும். அதனால நிறைய எல்லா விருச்சிக ராசிக்காரர்கள்ட்டையும் ஒவ்வொரு கதைகள் வந்து என்னுடைய தாயை பற்றி தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு இது வந்து பதிஞ்சிருக்கும். இதே மாதிரி மற்றவங்க இப்போ மற்றவங்ககிட்ட ஒரு தாயை பற்றி சொன்னால் அவங்க வந்து உடனே எடுத்து சண்டை விடுவாங்க, எங்கள் அம்மா அப்படி இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இவங்க உங்கள் அம்மா உனக்கு துரோகம் பண்ணுறாங்கடா, உங்கள் அக்காவெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னா போதும், ஆமாம் எங்கள் அம்மா எப்பயுமே அப்படித்தான், எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அன்புக்கு இயங்குறவங்களும் அந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். அப்போ ஏதாவது ஒரு அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக அம்மாவுக்கு வந்து இவங்களுடைய அம்மா வந்து இவங்க மேலே அன்பு காட்ட முடியாத சொல்லா இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ ஏன் மேலே அவங்களுக்கு ஈடுபாடே இல்லை, எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு இவங்க விருச்சிக ராசிக்காரங்க ஒரு 70 வயசு 80 வயசு ஆனாலுமே அந்த குறைகள் அம்மாவை பற்றி நினைச்சாலே பாருங்க உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. எதுனாலும் பேசுங்க, எங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க, நானே மறக்க நினைக்கிறேன், என்னுடைய கஷ்டத்துக்கு ஃபுல்லா காரணம் எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய தாயால் அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க. ஏன்னா சந்திரன் நீஷம். அப்ப தன்னுடைய தாயை பற்றியே பாருங்க நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமா மனசுக்குள்ள பதிவாயிருக்கும். இதனாலதான் வந்து விருச்சிக ராசிக்காரங்க எங்கேயுமே யாராவது ஒருத்தவங்க அன்பா சாப்பிட்டியான்னு கேட்டா போதும் அங்கே போய் ஏமாந்துருவாங்க. வீட்டில் அந்த இது கிடைக்காதனால கிடைக்கல, இவங்களுக்கு சரியான ஒரு உணர்வு ஒரு புரிதல் இல்லையோ. ஆனால் வெளியிடங்கள்ல அந்த அன்பான ஒரே ஒரு வார்த்தை தான், அதில் வந்து இவங்க ஏமாறக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, அது வந்து இவங்களோட புரிதல்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க அம்மான்னு நம்ம சொல்லும் போது அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றதும் பார்க்கணும். இப்ப மற்ற ராசிக்காரங்கன்னா கொஞ்சம் மெச்சூர் தன்மை, அம்மாவுடைய கஷ்டங்களை வந்து புரிஞ்சு வருவாங்க. ஆனா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் என்னதான் நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ என்னைய நல்லா கவனிச்சுக்கணும், என்னைய முதல்ல கவனிக்கணும், என் மேல நீ அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு சுயநலை வந்து தந்தைகிட்ட கூட வராது, தாயிட்ட வரும். சந்திரன் அங்க நீசமா இருக்கறனால, பாக்கியாதிபதியும் சந்திரனா இருக்கறனால அந்த அம்மா மேல ஒரு பாசம் எல்லாமே அதிகமா இருக்கும். ஆனா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் அதிகமாகிட்டே போகும், அதை வெளிப்படுத்த முடியாம. ஆமா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் பொதுவா பாருங்க வாயத்தன்னு சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே ஒரு மாதிரி குணம்னு பேசக்கூடியவங்க தான். ஆனால் ஏதோ ஒரு புரிதல் இல்லாமல் தான் இந்த மாதிரிலாம் குறைகள் ஏற்படுது. அப்போ நம்ம வந்து அம்மாட்டையே மனசு விட்டு கேட்கலாம், இல்லை அம்மாட்டையே பேசலாம், எதுக்குமா இப்படி எனக்கு பண்ணுறீங்க ஒரு வார்த்தை கேட்டால் அவங்க அதுக்கு உண்டான விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் கேட்க மாட்டாங்க. விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா அது நமக்கு ஏற்றுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், வந்துடும். ஆனால் இவங்க வந்து அதை வந்து கேட்க மாட்டாங்க. இவங்களாம் ஒரு வச்சு புழுங்கிறது, இவங்களாம் ஒரு முடிவு கட்டிக்கிடுவாங்க, எங்கள் அம்மா அப்படித்தான்பா, எனக்குன்னா இப்படி தான் பண்ணுவாங்க, எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈஸியாக தாய் மேலே வந்து வலியை போடக்கூடாது தான். அதே மாதிரி அம்மாவை பற்றி நம்ம நல்லதாக நினச்சிக்கணும், நல்லதாக செய்யணும், அம்மாவுக்கு நல்லது செய்யணும் எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அம்மாவுக்கு தேவையானது எல்லாமே செய்வாங்க, அதே இடத்தை சொல்லி காட்டவும் செய்வாங்க. ஆமா, நீ எனக்கு என்ன செஞ்ச, நீ அன்னைக்கு அப்படி பண்ண இல்ல அப்படி இருக்கிறப்ப தாய் மனசு வந்து வருத்தப்படும் இல்ல, அவங்க அங்க வருத்தப்படுறப்ப இவங்களுடைய மனசு வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போக ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கடுமையான வார்த்தையால் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து மனசில் வந்து குழப்பத்துக்குள்ளே போகிறதும் இந்த
இது விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னுடைய தாய் மூலமாகத்தான். அப்ப நல்ல ஒரு புரிதலோட இவங்க வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். சூப்பர்மா. இப்போ இவங்க இந்த மன உளைச்சல்லேருந்து வெளியில வரணும், எனக்கு இது வந்து தேவையில்லாத டிப்ரெஷன் எனக்கே தெரியுது, இருந்தாலும் என்னால மீள முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம்? இவங்களுக்கு வந்து பத்திரகாளி அம்மன். பத்திரகாளி. ஆமா, பத்திரகாளி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை காலையில கூட ஒரு 6-7 வந்து சுக்கிர கோரை அந்த அம்பாளுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பாலாபிஷேகம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அம்பாள் நல்ல நேரடியா வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு வரணும். வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு சிறப்பான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. பௌர்ணமியோட ஒளி வந்து இவங்க மேல படணும். பௌர்ணமி நிலா வெளிச்சம் வந்து இவங்க மேல படணும். அதே நேரம் தான் பௌர்ணமி அன்னைக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க நிலா வந்து மொட்டை மாடில உட்காந்து சாப்பிடுவோம், நிலாச்சோறு. அந்த பழக்கம் வந்து முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுலயும் பாருங்க அகச்சிவப்பு கதிர்வீச்சு ரொம்ப அதிகமா இருக்குது. அப்ப ரொம்ப மனநலம் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே பாருங்க அந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். சந்திரனுடைய ஆற்றல் குறையுது. அப்ப அதுக்காகத்தான் வந்து பௌர்ணமி அன்னைக்கு மொட்டை மாடி இருந்து அங்கேயே போய் ஒரு கட்டில் போட்டு ஒரு பாய் விரிச்சு படுத்து ஒரு 3 மணி நேரமாவது இந்த நிலாவை வந்து நம்ம அந்த நிலாவோட ஒளி நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க நல்ல ஒரு புரிதலோட எந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகாம இருப்பாங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார், எப்படி அவங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி உங்களுக்கான தகவல்களையும் கன்சல்டேஷனையும் எடுத்துக்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.